அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தூதுவளை துவையல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தூதுவளையில் இந்த முள்ளெல்லாம் இருக்கும், இந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இது மாதிரி ஒரு சிசரில் வச்சு அந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க போதும். நம்ம இப்போ அந்த முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 பூண்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காஞ்ச மிளகா வேணும்னா 2 சேர்த்துக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகா சேர்க்காம மிளகு சேர்க்குறதுல தான் இதோட மருத்துவத்தன்மை நல்லா நம்மளுக்கு வேலை செய்யும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் உளுந்து சேர்த்து மிளகு சேர்த்து கொஞ்சம் பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். சீரகமும் கடலை பருப்பும் நம்ம சேர்த்து இதையும் கொஞ்சம் பொன்னிறம் ஆற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம இந்த தூதுவளையை சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக இப்போ வதங்கிடுச்சு. இதில் நம்ம தூதுவளையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வதக்கி ஆஃப் பண்ணிடலாம். தேவையான உப்பு அளவு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இது ஒரு கொஞ்சம் குளிர விட்டுட்டு இதை நம்ம ஒரு துவையல் பதத்துக்கு அரைக்கப்போம். தூதுவளையை நம்ம 2 வயசு குழந்தைங்கலேருந்து கொடுக்கலாம். என் குழந்தைக்கு நான் 2 வயசுலேருந்தே இந்த துவையலை நெய் ஊற்றி, கொஞ்சம் நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த தூதுவளையை நம்ம குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறதுனால என்ன நன்மை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெஞ்சில் இருக்கிற சளியெலாம் நல்லா கரைஞ்சி வரும். இந்த குழந்தைங்களுக்கு கோல்டாக இருக்கும் போது இந்த தூதுவளையெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது.